அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 புதிய நோட்டிஃபிகேஷனாக, புதிய அரசு வேலையாக, முதல் அரசு வேலையாக போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இப்போது 2வது முறையாக நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30,000க்கும் ப்ளஸ் வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு என்னென்ன போஸ்டிங்லாம் நமக்கு வந்திருக்குது, அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ அதுக்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது, அந்த நோட்டிஃபிகேஷனுமே நம்ம எப்படி செக் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த வேலை வந்து எத்தனை நாளையில் நமக்கு கிடைக்கும், ஸோ அதை பற்றின அப்டேட். அதே மாதிரி ரேஷன் நிறைய பேர் கேட்டிருக்க விஷயம் என்னென்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து ஏதாவது ஃபீஸ் ஏதாவது இருக்குமா, ஸோ அப்ளை பண்ணுறது ஏதாவது ஃபீஸ் இருக்குமா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் மெரிட் லிஸ்ட் தான் போடுவாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதன அடிப்படையில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்க போகுது, ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷ்னல் என்ன படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், சேல்ரி, அதாவது இதுக்கான சேல்ரி வந்து எப்படி எடுக்க போகுது, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதுக்கு அப்ளை பண்ண, இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ இது எல்லாமே ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அப்படி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்டேட் வரும்போது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது, அப்ளை பண்ணுற வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கான அப்டேட் என்ன, நியூஸ் என்ன, அப்படி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு அரசு வேலைக்கு போகணுன்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும். வெறும் 10வது மார்க்கை வச்சு உங்களுக்கு இந்த வேலை வழங்குறது ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி ஒன்லி வெரிஃபிகேஷன் மட்டும்தான் நடக்கும், உடனே ஜாபில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு. முக்கியமாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என்னென்ன போஸ்டிங்க்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் இல்லையா? ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு வந்திருக்கு அப்படின்னா, எம்டிஎஸ், ஓகேங்களா, எம்டிஎஸ் போஸ்ட்மேன், ஓகேங்களா, அதுக்கு வந்து இருக்குது. அடுத்தது ஜிடிஎஸ், ஓகேங்களா, அடுத்தது பியூன். இந்த மாதிரி ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு நமக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக டோட்டல் வேக்கன்சி, அதாவது நமக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி, டோட்டல் ஆல் இண்டியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து 40,000 ப்ளஸ் வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும், ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து 18,200 வேக்கன்சி நமக்கு அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் டேட், அதாவது இதை தெளிவாக எல்லாருக்கும் நான் காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, ஜனவரி 8ஆம் தேதி, ஓகேங்களா. ஸோ இந்த ஜனவரி 8ஆம் தேதி தான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் வந்தது. ஓகேங்களா? ஜனவரி 8, 2025 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க, அதாவது நேற்றுக்கே. ஸோ வந்த உடனே எல்லாருக்குமே நான் அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சரி பாருங்கள். அடுத்ததான் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி. அது இன்னும் எத்தனை நாள், கரெக்டாக 20 நாள் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. எல்லாருமே முழுக்க ஆன்லைனில் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் மேலே நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா?
அடுத்ததாக அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம எல்லாருமே ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ், இதுதான் நிறைய பேர் கேட்ட விஷயம் இல்லையா. அந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க மெரிட் பேஸ் தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் 10வது எடுத்த மார்க்கை வச்சு அதில் ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க. அதில் யார் டாப் பர்சன்டேஜ் வராங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அந்த வெரிஃபிகேஷனில் ஒரு சில பேர் வராதவங்க, இல்லை வந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இல்லாதவங்க, இல்லை வெரிஃபிகேஷனுக்கே போகாதவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அடுத்த டாப் பர்சன்டேஜ் இருக்கிறவங்கள திருப்பி ரெக்ரூட்மெண்ட் கூப்பிடுவாங்க, வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்ததில்ல, இப்போ கிட்டத்தட்ட மெரிட் லிஸ்ட் மொத்தம் 8 வரைக்கும் வந்திருக்குது இது வரைக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது சேலரி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டார்டிங் சேலரி கம்மியாக தான் இருக்கும். 10,000லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 29,380 வரைக்கும் பர் மந்த் சேலரி வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அது வந்து நம்ம 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நமக்கு சம்பளமும் சேலரி இன்க்ரீஸ்மெண்ட்டு ஆகும். ஓகேங்களா. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் இந்தியா போஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு, செக் பண்ணிக்கோங்க. www.indiapost.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு 2025 முதல் அரசு வேலையாக வந்திருக்கு இல்லையா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைன்றது. ஸோ எதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா. எம்டிஎஸ் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் த மினிமம் 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். எம்டிஎஸ் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால். அதுக்கு மேலே நீங்கள் வந்து 12வது அடுத்தது வந்து யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு இது எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். டிப்ளமோ படிச்சிருந்தால் கூட ஓகே தான், அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் ஜிடிஎஸ் கேண்டிடேட்ஸ் ஷுட் பி த கம்ப்ளீட்டட் கிளாஸ் 10th with passing marks மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ் ஆஃப் த லோக்கல் லாங்குவேஜ். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த கேட்டகரியில் 10வது நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ்லையும் இங்கிலீஷும் நல்லா நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் நல்லா பேசணும் அப்படின்ற மாதிரி, தமிழ் நல்லா பேசணும் அப்படின்ற மாதிரியும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பியூன் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா மினிமம் மினிமம் நீங்கள் 8வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் போதுமானது. அது நீங்கள் ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான், பாஸ் ஆகியிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப மினிமம் 8வது படிச்சிருந்தா கூட இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் மேக்ஸிமம் வயசு வந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு மீண்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேட்டகரிஸ் வந்து பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வயது தளவு இருக்கும், அது நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டெப்பு 7 வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற வீடியோஸுமே தெளிவாக நான் போட்டுருவேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஜென்ரலாக 100 ரூபா ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா ரீசெண்டாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி, ஸ்கேன் பண்ண சிக்னேச்சரு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் சர்டிஃபிகேட்ஸு, கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட ஐடென்டி ப்ரூஃப் இருக்கிற போதும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி மூலியமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் பேஸ்டு தான். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சேலரி, 29,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராமின் டக்ஸேவாக்ஸ் ஜிடிஎஸ் இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி 12,000, மேக்ஸிமம் வந்து 24,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பியூன் வேலைக்கு 10,000க்கு சேலரி 19,900 வரைக்கும் இதுக்கான ஹையஸ்ட் சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற முக்கிய அரசு வேலை இதுதான், அப்டேட் இதுதான், நோட்டிஃபிகேஷன் இதுதான். ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் கரெக்டாக 20 நாள் டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.